நான் செய்ய போகிறது முருங்கைக்கீரை பொரியல். அதுக்கு தேவையானது வந்து முருங்கைக்கீரை இந்த மாதிரி ஒரு கட்டு முருங்கைக்கீரை வாங்கி க்ளீன் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு அரை கப்பு வெங்காயம், அரை கப்பு தேங்காய். இது எப்படி செய்யறதுன்னு நான் காமிக்கிறேன். இப்போ கடாயில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கோம். ஒரு ஸ்பூன் கடுகு, ஒரு ஸ்பூன் உளுத்தம் பருப்பு போட்டு அது பொரிஞ்ச உடனே நம்ம 2 காஞ்ச மிளகாவை இப்படி கிள்ளி போட்டுக்கணும். அந்த காஞ்ச மிளகாய் வதங்கின உடனே இந்த வெங்காயத்தை போட்டுக்கும். வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். வெங்காயம் நல்லா வதங்கிட்டு இப்போ நம்ம கீரையை போடுறோம். கீரையை போட்டு இதுக்கு ரொம்ப தண்ணி ஊற்றக்கூடாது, லைட்டாக இது கொஞ்சோண்டு தெளிச்சுக்கணும். இதை கொஞ்சம் கிளறி விட்டு வேக வச்சுக்கணும். இந்த தண்ணி சுண்டுற அளவுக்கு வேக வச்சுக்கணும். தண்ணி வத்திடுச்சு. இப்போ நம்ம தேங்காய் பூ இதில் போய் சேர்த்துக்குவோம். இது கொஞ்சம் நல்லா வதக்கிக்குவோம். இப்போ தேங்காயும் பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கியாச்சு. இதில் தேவையான உப்பு நான் போட்டுட்டேன். இப்போ ஒரு 4 பல்லு பூண்டு இந்த மாதிரி நசுக்கி கடைசியாக போட்டு கொஞ்சம் வதக்கி ஆஃப் பண்ணிக்கணும். பாருங்க, முருங்கைக்கீரை பொரியல் ரெடி ஆயிடுச்சு. இதில் இரும்பு சத்து அதிகமாக இருக்குது. கண் பார்வைக்கு ரொம்ப நல்லது. வாரத்துக்கு 2 கீரை சாப்பிடுங்க, உடம்புக்கு ரொம்பவும் நல்லது. மீண்டும் சுவையான, சுலபமான, ஆரோக்கியமான சமையலோடு உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பக்கத்துல பெல் டச் பண்ணுங்க.